சிவகாமி 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 இல்லைங்களே. எங்க போயிருப்பார்? தெரியாது சார். வாங்க உட்காருங்க. வாங்க சார். வாக்குமூலமா? அப்போ சிவகாமி உயிருக்கே ஆபத்தா? ஐயோ சிவகாமி, ஐயோ. சத்தம் போடாது. உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு. ட்ரீட்மெண்டா? அம்மா, என் பொண்ணுக்கு என்னாச்சு? நான் போய் பார்த்தாகணுமே. யாரும் உள்ள போக கூடாது. உங்க பொண்ணுக்கு ஒண்ணும் ஆபத்து. வாங்க, இப்படி உட்கார்ந்து. சிவகாமி, முருகா, என் மகளை நீதான் காப்பாற்றணும். இன்னும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆல் ரைட். ஐயோ, எங்களெல்லாம் மோசம் பண்ணிட்டு போயிட்டே. அம்மா, அம்மா, என்ன இதெல்லாம்? ஏன் அழுவீங்க? டாக்டர், சிவகாமி மயக்கமா இருக்கு. உடனே புறப்பட்டு வாங்க போன்ல சொன்னீங்களே. இந்த காட்சியை பார்க்கத்தானா டாக்டர்? அம்மா, நான் சொல்றத கேளுங்க. இது சிவகாமி இல்ல. இல்ல, நம்ப மாட்டேன். இத பாருங்க. அப்ப சிவகாமி எங்க? இந்த பொண்ணு யார்? அதெல்லாம் விவரம் அப்புறம் சொல்றேன். சிவகாமிக்கு மயக்கம் தெளிவிச்சு வீட்டுக்கு அனுப்பியிருக்கோம். அம்மா சீக்கிரம் வீட்டுக்கு கொண்டு போ. நல்லது டாக்டர். கொண்டு போ. டாக்டர். ஓ, இன்ஸ்பெக்டர். ஏன் சார் நீங்க இன்னும் புறப்படலையா? இல்ல டாக்டர், நான் உங்களுக்கு சொன்ன விஷயத்தை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி போறான்னு வந்தேன். நான் இப்ப புறப்படுங்க. தேங்க்யூ டாக்டர்.
சிவகாமி. மணி, ஐயோ மணி, அம்மா, அப்படி அம்மா, அம்மா, வாங்க போய் பார்க்கலாம். அசையக்கூடாது. டாக்டர், நீயா? எங்க அப்பா உன்னோட தானே வந்தாரு. எங்க அப்பாவை கொலை செஞ்சிட்டியா? ஒரு பையன் என்ன கொலை செய்ய முடியாது. என்னது? என்ன நீ சும்மா இருக்க சொல்றேன். மணியா, நீங்க இப்ப எங்க இருந்து வர்றீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தேன்ல, இந்த பையன் மாறிட்டான். அத உங்ககிட்ட சொல்லிட்டு நம்ம பொண்ணுக்கும் உங்களுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பிளான் போட்டுக்கிட்டு அங்க வீட்டுல காத்துக்கிட்டு உங்களை காணோம். இந்த அயோக்கிய பையன் இங்க வந்து ஏதாவது தகராறு பண்ணுவான்னு நான் வந்தேன். அதே மாதிரி இங்க இருக்கிறான். பூட்டை கழிச்சிட்டீங்களா? ஆமா, இவன் அயோக்கியன்னு தெரிஞ்சு ஏன் பொண்ணை கொடுக்க சம்மதிச்சீங்க? இனிமே மறைச்சு பிரயோஜனம் இல்லை தம்பி. உள்ளத்தை சொல்லிடுறேன்னா, இவன் தங்கச்சிக்கும் எனக்கும் சிநேகிதம். அதுவும் நானும் வீட்டுக்குள்ள தமாஷா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அதை வந்து போட்டோ எடுத்துட்டான். அப்புறம் அந்த போட்டோவை கையில வச்சுக்கிட்டு, உன் பொண்ணை எனக்கு கொடுக்குறியா அல்லது இந்த போட்டோவை வால் போஸ்ட்ல போட்டு பேப்பர்காரங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு உன்னை கேவலப்படுத்துவேன்னு நினைச்சான். அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கண்ணா பின்னாடி என்ன பயமுறுத்தினான். இவனுக்கு முகமுடியும்னா ரொம்ப பயம்னு எனக்கு அப்பவே தெரியும். சப் இன்ஸ்பெக்டர் சார் கூட ஆஸ்பத்திரியில அந்த போட்டோவை உங்ககிட்ட காமிக்கல. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தேன், அதே மாதிரி தச்சு இந்த பயலை பயமுறுத்தி அந்த போட்டோவும் வாங்கிடலாம், பொண்ணையும் காப்பாற்றலாம் அப்படின்னு வீட்டுக்கு போன தம்பி, அங்க மல்லிகா செத்து கிடக்குறா. அந்த கத்தி எப்படி தூக்குன லபக்கெட்டு முடிச்சுக்கிட்டான்.
நீ கொலை செய்யலனா அப்பவே ஏன் இல்லன்னு சொல்லக்கூடாது. தம்பி 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 அந்த நேரத்துல இந்த உடுப்பு போட்டுக்கிட்டு இருந்தேன், கையில கத்தி வேற இருக்கு. கொலை செய்யலன்னா யாராவது நம்புவாங்களா? இல்ல, போய் சொல்றேன். நீதான் கொலை போட மணி, அவர் கொலை செய்யல. நீதான் மல்லிகாவுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவளை பாழ் மண்டபத்தில் அடைச்சு வச்சிருந்த. நாங்க தான் எடுத்துக்கிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். அவன் சாகும்போது கொடுத்த வாக்குமூலம் இதோ. மணி என் அண்ணன் அல்ல, அவன் ஒரு கொலைக்காரன், கொள்ளைக்காரன். அவன் தங்கை காந்திமதியை சதானந்தம் தம்பி காதலிச்சு கைவிட்டதாக நினைச்சு தவறுதலாகவே அவனை கொலை செய்துட்டு, அதுக்கு காரணம் சதானந்தமன் தெரிஞ்சதும் அவரை பழி வாங்க முடிவு செய்தான். அதுக்காக அவரை காதலிக்கிற மாதிரி நடிக்க சொல்லி என்னை கூட்டிக்கிட்டு வந்தான். ஆனா உண்மையாகவே காதல் உண்டாயிடுச்சு. எங்கே சூழ்ச்சி வெளியாயிடுமோன்னு பயந்து என்னை கொலை செய்ய திட்டம் போட்டான். அட நன்றி கேட்ட பல, உனக்கு எவ்வளவு உதவி செஞ்சேன்டா. டேய், கடைசியில என்னையே பழி வாங்கறதுக்கு பிளான் போட்டியா? நாசமா போக ஏன்டா அப்படி நினைச்சேன்டா. யாருமே தங்க காந்திமதி தற்கொலை செஞ்சுக்கும்படி செஞ்ச சண்டாட நீதான்டா. சண்டபட நீதான்டா. எப்படி? ஒரு நாள் வெளியூர் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தேன். என்ன மாதிரி ஏமா படுத்துற? அண்ணா, நம்ம அந்தஸ்துக்கு மீறவங்களை காதலிச்சா கைவிட்டு போயிடுவான்னு நீ சொன்ன. அது சரியா போச்சு அண்ணா. ஐயோ தங்கச்சி, என்னம்மா நடந்துச்சு? சொல்லுமா, சொல்லு. அண்ணா, பெண் பார்க்கறதுக்காக அவங்க அண்ணனை கூட்டிக்கிட்டு அவர் வந்தார். ஆனா அவர் வெளியிருந்து வீட்டை பார்த்துட்டு நம்ம அந்தஸ்துக்கு இங்க பெண் எடுக்க கூடாது, அவரையும் கூட்டிட்டு போயிட்டாரு. அப்புறம் என்னம்மா நடந்துச்சு? சொல்லுமா. எப்ப எனக்கு அவரு கிடைக்கலையோ நான் உயிர் வாழ விரும்பல. அதனால அண்ணா அண்ணா நான் விஷத்தை கொடுத்து என்ன காரியமா அண்ணா, அடுத்த ஜென்மத்திலேயாவது நீயே எனக்கு ஆணையா பிறந்து நான் நினைச்சேன் அவரையே எனக்கு என்னோட சேர்த்து. தங்கச்சி அட துரோகி, நான் களக்காட்டிய நடுங்கி வச்ச கொலைகாரன், கொள்ளக்காரன். என் தங்கச்சி வாழ்க்கைய பாழாக்கிட்டு நீ மட்டும் நிம்மதியா இருக்கலான்னு பாக்குறியா? விட மாட்டேன்டா, விடவே மாட்டேன். தங்கச்சி, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அவனையும் கொன்னு, உன்னை புதைக்கிற அதே இடத்துல அவரையும் புதைச்சு வாழ்வுல ஒண்ணு சேர முடியாத உங்க சாவரையாவது ஒண்ணு சேர்த்து வைக்கிற தங்கச்சி, சாவரையாவது ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு புறப்பட்ட நினைச்சத முடிச்ச வேலங்காட்டால மரத்தடியில புதைச்ச. அட பாவி, எங்க சித்தப்பாவை கொன்னிட்டியா? அதோட யாத்திரம் தீர்வு. இவன் மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு அந்தஸ்து இல்லைங்கிறத காட்டி இவனை ரத்த கண்ணீர் வடிக்க வைக்கணுங்கிறதுக்காக இந்த ஊருக்கு நான் வந்தேன். அப்படின்னு பேங்க கன்சாயம் பணத்தை கொள்ளையடிச்சது நீதானே? நான் தான். அது மட்டும் இல்ல, மாயாண்டிய கொன்னது, டாக்டர் இருந்த ஆபத்துன்னு அவரை கொல்ல முயற்சி செஞ்சது எல்லாமே நான் தான். நீயா இங்க வந்த? சிவகாமியை எப்படியாவது கொண்டுட்டு வந்து உனக்கே கட்டித்தரேன்னு சதானந்தம் சொன்னாரு. எனக்கு நம்பிக்கை இல்லை, நானே வந்தேன். 525 கைது பண்ணுங்க. தம்பி, நீங்க எங்க குடும்பத்துக்கு செஞ்ச உதவிய நினைச்சு பார்த்தா அட 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 நாங்க என்ன செய்யறதுன்னே தெரியல. இல்லன்னா என் தலை போயிருக்கும், என் பெண்ணும் போயிருக்கும். அப்படி இல்லைங்க, அம்மாவுடைய தர்ம சிந்தனை தான் சிவகாமியை மீட்டு உங்க தலையை காப்பாத்திருக்கு. தர்மம் செய்யறவங்களுக்கு யார் கெடுதல் நினைத்தாலும் அது நினைச்சவங்களே அழிச்சிடும். தர்மம் தலைகாக்கும். வாஸ்தவம் தான், தர்மம் தலை காக்கும். அது இன்னைக்கு சொன்ன வார்த்தையா? எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னால இருந்த பெரியவங்க சொன்ன ஒரு சத்திய வார்த்தை இல்லையா? ஆனா எங்க தலையை காப்பாத்திட்டு சரி. ஆனா உங்களுக்கு நாங்க ஏதாவது ஒரு பிரசன்ட் செய்ய வேணாமா? அதெல்லாம் வேணாங்க. என்ன இது? இந்த பிரசன்ட் யாரும் வேணாம்னு இது வரைக்கும் சொன்னதே இல்லை. வாங்க, வா, 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 வா.